வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கோயின் ட்ரேட் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கண்டினியூஷன் சார்ட் பேட்டர்னில் டிசெண்டிங் ட்ரையாங்கிள் இதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ டிசெண்டிங் ட்ரையாங்கிள்னு சொல்கிறது இந்த அசெண்டிங் ட்ரையாங்கிளுக்கு அப்படியே ஒப்போசிட்டாக மார்க்கெட்டில் ஒர்க் ஆகும். இதுக்கு முன்னாடி நம்ம அசெண்டிங் ட்ரையாங்கிள் பற்றின வீடியோ போட்டிருப்போம். அதையும் நீங்கள் பாருங்கள். மார்க்கெட்டில் எப்படி ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுனா நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். இப்போ நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே இந்த டிசெண்டிங் ட்ரையாங்கிள் எப்படி ஃபைண்ட் பண்ணலாம், மார்க்கெட்டில் எப்படி இதுக்குள்ளே என்ட்ரி அண்ட் எக்ஸிட் அப்புறம் டார்கெட்லாம் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இப்போ நான் ட்ரேடிங் வியூக்குள்ளே இருக்கேன், சரியா? இப்போ நம்ம BTUSDT கோயினில் 1 minute சார்ட்டில் இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு மார்க்கெட்டில் ஒரு ஹொரிசாண்டல் சப்போர்ட் கிடச்சிருக்கு. இப்போ மார்க்கெட் எப்போல்லாம் இந்த சப்போர்ட் வருதோ மார்க்கெட் அப்போ எல்லாம் பவுன்ஸ் ஆகியிருக்கு. ஆனால் மார்க்கெட்டோட மேஜரான ட்ரெண்டை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா மார்க்கெட்டோட மேஜரான ட்ரெண்ட் நமக்கு என்ன ட்ரெண்ட்? டவுன் ட்ரெண்ட். அப்போ இந்த பேட்டர்னுங்கிறது நமக்கு பியரிஸ் ட்ரெண்டை தான் கண்டினியூ பண்ணும். இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்கள் மார்க்கெட்டில் கவனிக்க வேண்டியது. எந்த சார்ட் ட்ரெண்டை ஃபைண்ட் பண்ணிட்டீங்கன்னா ப்ரீவியஸ் ட்ரெண்ட் என்னன்னு பாருங்கள். அப்போ மார்க்கெட் டவுன் ட்ரெண்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த சப்போர்ட்டை தான் பிரேக் டவுன் பண்ணும். இந்த இடத்துல ரீட்டைல் ட்ரேடர்ஸ்லாம் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படின்னா, மார்க்கெட் இந்த சப்போர்ட்டில் வரும்போது இங்கே பை பண்ணுவாங்க. ஏன்னா மார்க்கெட் மேலே பம்ப் ஆகும் அப்படி நீங்கள் பை பண்ணுவாங்க. ஆனால் மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து செல் தான் ஆகும். ரீசன் நம்ம பார்த்த மாதிரி ப்ரீவியஸ் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட், ரைட்? இப்போ நமக்கு இந்த ஹொரிசாண்டல் லைனுங்கிறது ஒரு சப்போர்ட் மாதிரி ஒர்க் ஆகும், சரியா? அதே இங்கே நம்ம போடக்கூடிய இந்த டிசெண்டிங் லைன்ங்கிறது நமக்கு ஒரு ரெசிஸ்டண்ட்டாக ஒர்க் ஆகும் மார்க்கெட்டில். எப்போல்லாம் மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணுதோ அப்போல்லாம் மார்க்கெட் அங்கேருந்து நீங்கள் செல் ஆகிறத கவனிக்கலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மார்க்கெட் பாருங்கள், ஒவ்வொரு தடவையும் பவுன்ஸ் ஆகும்போது இந்த ப்ரீவியஸ் ஐக்கு மேலே மார்க்கெட் போயிருக்காது. பட் இந்த எந்த ஐயையுமே மார்க்கெட் கலெக்ட் பண்ணியிருக்காது. லோவர் தான் ஃபார்ம் பண்ணியிருக்கும், சரியா? மார்க்கெட்டுங்கிறது சப்போர்ட்லேருந்து எவ்வளோ தூரம் பவுன்ஸ் ஆகுனா நம்ம கையை பிரேக் பண்ணாமல் இந்த ஐயமே கலெக்ட் பண்ணாமல் மார்க்கெட் ஒரு ஸ்லோப்பாக இருக்கும். இந்த பாயிண்ட்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நமக்கு ஒரு டிசெண்டிங் ட்ரெண்ட் லைன் கிடைக்கும். இந்த டிசெண்டிங் ட்ரெண்ட் லைன் நமக்கு மார்க்கெட்டுக்குள்ளே ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். பட் இந்த டிசெண்டிங் ட்ரெண்ட் லைன் தான், இதோட பவர் தான் மார்க்கெட் இங்கேருந்து கீழே விழ வைக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் இங்கேருந்து நமக்கு ஒரு பெரிய டம்ப் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 7% மார்க்கெட் கீழே டம்ப் ஆகிருக்கு. இப்போ இதுக்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம எங்கே என்ட்ரு ஆகும் அப்படின்னா இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஒரு இடத்துல ஸ்குவீஸ் ஆகும், அதாவது சுருங்கும். இப்படி சுருங்கும் போது இந்த டாப்பில் ஏதாவது ரெசிஸ்டன்ஸ் லைனை டச் பண்ணுது அப்படின்னா நீங்கள் இங்கே ஒரு ஷார்ட் பொசிஷன் ஓப்பன் பண்ணலாம். இது உங்களோட ஃபஸ்ட்டு என்ட்ரியாக இருக்கும். செகண்ட் என்ட்ரி எங்கே அப்படின்னா, மார்க்கெட் இந்த சப்போர்ட் நம்ம பார்த்தோமே ஒரு டெம்பரவரியான சப்போர்ட், இதை நம்ம லோக்கல் சப்போர்ட்னு சொல்லலாம். இந்த லோக்கல் சப்போர்ட்டில் இருக்கும்போது மார்க்கெட் இதை பிரேக் டவுன் பண்ணுவார். இது பிரேக் டவுன் பண்ணிவிட்டு இங்கே ரீடெஸ்ட்டுக்கு மார்க்கெட் வரும்போது நீங்கள் இங்கே தாராளமாக உங்களோட ஷார்ட் பொசிஷனை ஓப்பன் பண்ணலாம். ரைட், ரீடெஸ்ட்டில். ரைட், ஸ்டாப் லாஸ் ரீசண்டாக இருக்க சப்போர்ட்டுக்கு மேலே. ரைட், டார்கெட் உங்களோட ரிஸ்க் ரிவார்டு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க, சரியா? ரைட், நம்ம இந்த இடத்துல 1:4 வச்சுருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் ஈஸியாக நம்மளோட டார்கெட்டை ரீச் பண்ணியிருக்கும். இந்த இடத்துல நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம், இதோட லென்த்தை மெஷர் பண்ணி இங்கே ப்ளேஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. இப்படி ப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா மார்க்கெட் நிறையா தடவை உங்களோட டார்கெட்டை ஹிட் பண்ணாமல் போயிருக்கும். பட் நீங்கள் இந்த இடத்துல யூஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட ரிஸ்க் ரிவார்டு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க, சரியா? 1:2 1:3 அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த லென்த்தை மெஷர் பண்ணி டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது இப்போதைக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே நீங்கள் கன்ஃபர்மேஷனை இன்னும் அதிகமாக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபிப் ரூலை யூஸ் பண்ணிக்கலாம், சரியா? ஒரு ஸ்விங் ஐக்கும் ஸ்விங் லோவுக்கும் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கோல்டன் ரேஷியோ கிட்ட வரும்போது மார்க்கெட் அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, ரைட்? அப்போ இந்த ரேஞ்சை டச் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே விழும். அப்போ நீங்கள் இங்கே ஒரு ஷார்ட் பொசிஷன் ஓப்பன் பண்ணலாம், கரெக்டாக, ரைட்? இந்த மாதிரி மார்க்கெட்டை நீங்கள் டெக்னிக்கல் வைஸாக அனலைஸ் பண்ண விரும்புகிறீங்க, இல்லை நீங்கள் லேர்ன் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா கோயின் ட்ரேட் அகாடமி நாங்கள் உங்களுக்கு கிரிப்டோ ட்ரேடிங்காக பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் டீச் பண்ணி தரோம். நெக்ஸ்ட் பேட்சில் எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஸ்க்ரீனில் தெரியுற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்கள் சீட்ஸை புக் பண்ணிக்கோங்க.